நம்ம சோலார் சிஸ்டம்ல எந்த பிளானட்க்கு வந்து அதிகமான மூன்ஸ் இருக்கு? சாட்டர்ன். கரெக்டா? அது வந்து ஒரு மாசத்துக்கு முன்னாடி வேணா அது வந்து கரெக்டா இருக்கலாம். ஆனா இப்ப அது கரெக்ட் கிடையாது. என்ன நடந்துச்சு? இதுக்கு நம்ம வந்து ஒரு 2 வருஷம் நம்ம வந்து பின்னாடி போய் தான் பார்க்கணும். 2021, 2022 அப்போ வந்து ஹவாய் சைல்ட் இந்த 2 இடத்துல இந்த ஆஸ்ட்ரோனமர்ஸ்லாம் வந்து அவங்களோட டெலஸ்கோப் வச்சு ஸ்பேஸ் வந்து அப்சர்வ் பண்ணாங்க. அப்போ ஜூபிட்டரை சுற்றி 12 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க. அந்த 12 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூன்ஸாக இருக்குமோ அப்படின்னு அவங்களுக்கு வந்து ஒரு சந்தேகம். அதனால அவங்க வந்து அந்த 12 ஆப்ஜெக்ட்ஸை அவங்க வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்காங்க. எதுக்கு அப்சர்வ் பண்ணாங்க? ஒரு மூணுனா ஒரு பிளானட்டை வந்து அதோட ஆர்பிட்ல ஃபுல்லாக வந்து சுற்றி வரணும் இல்லையா? அதனால தான் அவங்க வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்காங்க. அந்த 12 மூன்ஸ்ல வந்து 9 மூன்ஸ் வந்து 550 டேஸ் வந்து ஜூபிட்டரை வந்து ஆர்பிட் பண்ணி முடிக்கிறதுக்கு எடுத்துக்கிச்சு. அதனால தான் அவங்க வந்து வெயிட் பண்ணி இந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 2023 வந்து அந்த 12 மூன்ஸுமே வந்து மூன்ஸ் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த 12 மூன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. 1 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் தான் அதோட டயமீட்டரே. ஸோ இந்த ரேஸில் இப்போ ஜூபிட்டருக்கு தான் அதிகமான மூன்ஸ் இருக்குது. ஜூபிட்டரோட நம்பர் ஆஃப் மூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 92 மூன்ஸ், சாட்டனோட மூன்ஸ் வந்து 83 மூன்ஸ். இப்போ யாராவது உங்களை வந்து எந்த பிளானட்க்கு வந்து இந்த சோலார் சிஸ்டம்லேயே வந்து மூன்ஸ் அதிகமாக இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க?